சந்திர வம்சம் அப்படியே நின்று தத்தளிக்கிறது. வம்சவிருத்திக்கு ஒரு வழியும் இல்லை. ஆண்கள், அந்த வழியில இருந்த ஆண்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இந்த வேதவதி பார்த்தால் இப்பொழுது இருக்கிற ஒரே ஒருவன் பீஷ்மன் தான். அந்த சந்திர வம்சத்தினுடைய அம்சமாக இருக்கிறவன் ஒரே ஒருவன். அவள் ஒரு அரச பெண் அல்லவா. அவள் நினைத்தாள், இந்த சந்ததி அழிந்து போய்விட போகிறதே, இதை மீட்க வேணும் என்று நினைத்தாள். இதெல்லாம் நம்முடைய மரபு பெருமை. வம்சமாக நாம் வந்த அந்த வாழ்க்கை முறையை கெடுத்து விடாதீர்கள். இன்றைக்கு மேற்கு நாடுகள் பயணம் செய்ய தொடங்கிய பிறகு நம் வம்சம் நம்மாலேயே அழிக்கப்படுகிறது. பிள்ளைகள் எல்லாம் அங்கே அனுப்பி அங்கங்கே போய் நம்முடைய வம்ச விருத்தியை நாமே குன்றச் செய்து விடுகிறோம். நம்முடைய வம்சம் அழியப் போகிறதே என்று நினைத்த உடனே வேதவதி கவலைப்பட்டால் ஒரு நாள் நீண்ட ஆலோசனையின் பின் பீஷ்மரை சந்தித்தாள். பீஷ்மரை சந்தித்து, மகனே, நான் உன்னோடு அமைதியாக சற்று நேரம் பேச வேண்டும். பீஷ்மன் வணங்கினான். தாயே, நீ எதுவானாலும் என்னோடு பேசலாம், சொல், நான் என்ன செய்ய வேண்டும்? மகனே, இந்த சந்திர வம்சம் இப்பொழுது சந்ததி இல்லாமல் போக போகிறது. உன்னுடைய தந்தையாகிய சந்தனு இறந்து போய்விட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய சித்திராங்கதன் இறந்து போய்விட்டான். உன் தம்பியாகிய விசித்திர வீரியன் மனைவியர்களை திருமணம் செய்தும் குழந்தைகள் பிறக்கவில்லை, அவனும் இறந்து போய்விட்டான். இப்பொழுது என்ன செய்வது? ஆகவே நீ எனக்காக ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். இவர் கேட்டார், தாயே, என்ன உபகாரம் செய்ய வேண்டும்? எதுவானாலும் சொல்லுங்கள், செய்கிறேன். மகனே, நீ பண்ணிய சத்தியத்தை நீ மறக்க வேண்டும். இவர்கள்தான் சத்தியம் பண்ணச் செய்தவர்கள். காலம் எப்படியெல்லாம் திருப்பி வருது பாருங்க. இவள் தந்தை தான் சத்தியம் பண்ண வைத்து நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வைத்தவன். இப்ப அவளே வந்து கெஞ்சுகிறாள், பீஷ்மனே, நீ அந்த சத்தியத்தை மறந்துவிட்டு உன்னுடைய தம்பியருடைய மனைவியரோடு சேர்ந்து இந்த சந்ததியை விருத்தி செய்ய பண்ண வேண்டும். இதெல்லாம் இதை கதை கேட்டுட்டு பல பேர் இதில் கேள்வி எழுப்புவார்கள். இதெல்லாம் ஒழுக்கமான கதையா என்று கேட்பார்கள். அதற்கான பதில் உண்டு. பதில் இல்லாத கேள்விகள் இல்லை. சாதாரண நம்போன்றவர்களுடைய வாழ்வு வேறு, அரச வம்சத்தினுடைய வாழ்வு வேறு. அது நான் தனியே சொல்லுகிறேன் அல்லது பின்னே சொல்லுகிறேன். இப்போ இதை கேட்ட உடனேயே பீஷ்மன் காதைகளை மூடிக்கொண்டான். தாயே, என்ன வார்த்தை சொன்னாய்? என் தம்பியரோடு மனைவியரோடு சேர்ந்து நான் வாழ்வதா? அது ஒரு காலமும் நடக்காது. ஒழுக்கம் இல்லை என்பது ஒரு விஷயம். அது போக என் தந்தைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன், நான் திருமணம் செய்வதில்லை. உன்னுடைய தந்தை கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் சத்தியம் பண்ணி இருக்கிறேன், திருமணம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டேன். ஆகவே எக்காரணம் கொண்டும் நான் பெண்ணின்பத்தை அனுபவிக்க மாட்டேன். அதை தவிர வேறு வழி இருந்தால் சொல். வேதபதி கெஞ்சினாள், மகனே, நான் உன்னை திரும்ப திரும்ப கேட்கிறேன், எனக்காக நீ அதை சம்மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வம்சம் விருத்தியற்று போய்விடப் போகிறது. அம்மா, அதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் சொல், வேறு வழி இருக்கும், நீ சிந்தித்து சொல், நான் அதை பற்றி முடிவு செய்கிறேன். அப்போதான் இவள் சொன்னாள், இந்த சத்தியவதி என்கிற பெண் சொல்லுகிறாள், மகனே, ஒரு விஷயம். ஒரு காலத்திலே பரசுராமன் அரச வம்சத்திலே 21 தலைமுறையை வெட்டி கொன்றான். அந்த அரச வம்சத்திலே ஒருவரும் மிச்சமில்லாமல் 21 தலைமுறையை கொன்றான். அப்பொழுது இது போன்ற நிலைமை சூரிய வம்சத்துக்கு தோன்றியது. அந்த வம்சத்திலே குழந்தைகளிலே எல்லாரையும் பரசுராமர் கொன்று விட்டான். அப்போ எல்லாரும் இறந்து போனபடியால் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த வம்சம் தத்தளித்த பொழுது அந்த வம்சத்தினுடைய குலகுருமார்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன செய்தி என்றால், உயர்ந்த ரிஷிகளோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் இணைந்து குழந்தைகளை பெற்று அந்த வம்சத்தை விருத்தி செய்யலாம் என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கின்றன என்று சொன்னார்கள். அதன்படித்தான் சூரிய வம்சத்தை பிற்காலத்திலே அந்த பெண்கள் விருத்தி செய்தார்கள். மகனே, நீ இந்த நிபந்தனைக்கு உடன்பட மாட்டாயானால் யாராவது ஒரு உயர்ந்த ரிஷியை கொண்டு என் சந்ததியை நாம் விருத்தி செய்ய வேண்டும், அது பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேனே முதல் நாளே, மகாபாரதத்திலே ஒரு அளவுக்கு மேலே கேள்வி கேட்கப்படாது. ஆனால் இது பதிலுள்ள கேள்வி. இதெல்லாம் சரியா, ஒழுக்கமா என்று கேட்டால் அது ரொம்ப நுட்பமான விஷயம். பொது சபையிலே சொல்ல முடியுமோ எனக்கு தெரியவில்லை, முடிந்த அளவு சொல்லுகிறேன். ரிஷிகளை கொண்டு சந்ததியை விருத்தி செய்யலாமா, அது ஒழுக்க இனம் இல்லையா என்று கேட்டால் இன்றைய ரிஷிகளை நீங்கள் மனதிலே மறந்து விடுங்கள். இப்படி ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றால் ரிஷிகள் எல்லாம் வரிசையிலே நிற்க ஆரம்பித்து விடுவார்கள்.
உண்மை ரிஷி இருக்கிறானே, உண்மை ரிஷி புலன் இன்பத்திலே அவனுக்கு நாட்டமே இராது. வில்லிபுத்தூரார் பாடலிலே அதை பதிவு செய்கிறார். நாட்டமே இருக்காது. ஒரு முனிவனிடம் இருந்து வந்த சந்ததி விருத்தி எப்படி அரச விருத்தி ஆகும் என்றால் அதற்கு வழி சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். எப்படி என்றால் அந்த 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 விடயத்துக்கு உடன்படுகிற பெண் இருக்கிறாளே, கணவன் மேலே எல்லையற்ற காதல் கொண்டவளாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. கணவன் இறந்து விட்டாலும் அவன் மேலே உயிரை வைத்தவனாக இருக்க வேண்டும். இந்த முனிவன் எந்த மன உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பெண்ணோடு சேர வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. காம இன்பம் அனுபவிக்கிறேனே என்ற உணர்ச்சி வேகத்தோடு, அந்த இன்பம் எனக்கு கிடைக்கிறதே என்ற மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணோடு அவன் சேரப்படாது. தன் மனதிலே உடம்பை மனதையும் கழட்டி விட வேண்டும் ஒரு துறவி. அது முடியுமா என்றால் முடியும். இதை எனக்கு ஒரு பெரியவர் சொல்லி நான் வியந்தேன். விசிறிச்சாமியாருடைய ஒரு மாணவர் எனக்கு சொல்லுகிறார். அவர் ரொம்ப பிரபல்யமானவர். அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் எனக்கு சொன்னார், அந்த சுவாமியாரிடம் தான் ஞானம் பெற்ற பிறகு காமத்தை கூட தன் உடலுக்கு அப்பால் நின்று தன் உடலிலே அந்த உணர்வே இல்லாமல் காமம் அனுபவிக்க முடிந்தது என்று சொன்னார். இதெல்லாம் சபையில் பேசுகிற பேச்சாண்டு கேட்காதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உயர்ந்த ஞானியர்கள் உடம்பிலே இருந்து உயிரை கழட்டி விடுவார்கள். கழட்ட முடியும். அப்படி கழட்டியவர்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஜீவன் முத்தர்கள் என்கிறோம். உடம்புக்குள்ளே ஜீவன் நிற்கும், ஆனால் முத்தி அடைந்திருப்பார். அது முடியுமா என்று கேட்டால் நம்மால் முடியாது, ஆகவே முடியாது என்கிறோம். இங்கே பாருங்க, புளியங்காய் உங்களுக்கு தெரியும். புளியங்காய் அது காயாக இருக்கிற பொழுது எடுத்து பாருங்கள். இப்படி அது அந்த புளியங்காய் தின்னவனம்னு உடைச்சா அந்த கோது நகத்துக்குள்ளே குத்திடும். ஊரில் கிராமங்களில் இருக்கிற பொழுது புளியங்காய் காய்க்கிற சீசனில் எல்லாம் ஆண்களுக்கு இந்த இளம் பையங்களுக்கு நகைச்சுத்து வந்துவிடும். இந்த புளியங்காய் கோது குத்தி குத்தி அவ்வளவு சதையோடு ஒட்டுப்பட்டு அந்த கோது இருக்கும். இதுவே கொஞ்சம் பழுத்து அந்த புளியம்பழம் பழுத்து விட்டால் உள்ளே பழம் நிற்கும், கோதுல முட்டாது. கோதுல முட்டாது. நீங்க உடைச்சு பார்த்தா கோது தனியே இருக்கும், பழம் உள்ளே இருக்கும். அப்ப பழம் எங்கே இருந்தது? உள்ளே தான் இருந்தது, கோதுல முட்டாமல் இருந்தது. துறவியர்கள் உடம்போடு இருந்து ஜீவன் முத்த நிலை அடைந்த உடனே உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும், ஆனால் அந்த உடம்போடு அந்த உயிர் ஒட்டாது. இதுக்கு மேலே விளக்கம் செய்யறதுன்னா நீங்க எழும்பி போயிடுவீர்கள். உடம்பிலே ஒட்டாமல் அந்த உயிர் இருக்கும். ஞானியர்கள் பல பேர் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ரமண மகர்ஷிக்கு புற்றுநோய் கட்டி வந்த பொழுது ஆபரேஷன் பண்ண வேணும், மயக்க மருந்து கொடுக்க வேணும் என்ற உடனே ரமண மகர்ஷி சொன்னாரா, அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க வெட்டிட்டு போங்கடான்றாரா. எப்படி வெட்ட முடிந்தது என்று கேட்டால் உடம்பிலே உயிர் ஒட்டாமல் கிடக்கும். அது பெரிய ரகசியம், இறைவன் பண்ணிய பெரிய ரகசியம். உடம்பையும் உயிரையும் ஒட்டி வைத்திருக்கிறான் இறைவன். உடம்பை விட்டு உயிர் கடந்து விட்டால் உடம்பிலே இருக்கிற பாதிப்பு ஒன்றும் உயிரை சாதிக்காது. அப்படி உடம்பிலே இருக்கிற பாதிப்பு உயிரை, எவனுடைய உயிரை தொடாமல் இருக்கிறதோ அவன் இந்தகைய விருத்தி செய்யலாம். அப்படி செய்கிற பொழுது அவன் அடையாளம் ஒன்றும் அவனுடைய உயிரணுவிலே இருக்காது. இந்த பெண் கணவனையே நினைத்து கொண்டுதான் அவனோடு சேர்வாள். ஆகவே கணவனையே நினைத்து கொண்டு சேருகிற பொழுது அவன் அடையாளம் இல்லாமல் வருகிற உயிரணுவினாலே பிறக்கிற குழந்தையிலே அந்த கணவனுடைய சாயல் இருக்கும் என்பதுதான் நம் மரபு. இதையெல்லாம் கிண்டல் பண்ணுகிறார்கள். இது ரொம்ப நுட்பமான விஷயம். அப்ப நானும் ஒரு தடவை முயற்சி பண்ணவான்னு கேட்கப்படாது. அது கொச்சைத்தனமான பேச்சு, கொச்சைத்தனமான பேச்சு. முடியும். உயர்ந்த ஞானிகள் உடம்பிலே எந்த பற்றும் இல்லாமல் அதை ஒரு சிற்றின்பமாக நினைக்காமல் தம்மில் அப்புறம் இருந்து கொண்டு தம்முடைய உயிரணுவை கொடுத்தால் அந்த பெண் கணவனையே நினைத்து கொண்டு அதை வாங்கினால் அந்த பிள்ளை அந்த சந்ததியினுடைய பிள்ளையாக உதிக்கும். இதை விளங்க செய்தால் சத்தியவதி விளக்கம் செய்தால் இவன் சொன்னான், அப்படியானால் ஒரு பெரிய ரிஷியை கொண்டு இதை செய்யலாம், இந்த வம்சத்தை விருத்தியடைய செய்யலாம். உடனே சத்தியவதி சொல்லுகிறாள், மகனே, நான் உனக்கு இதுவரை சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். என் தந்தையினுடைய மகளாக நான் ஜமுனை நதிக்கரையிலே வாழ்ந்து வந்த பொழுது படகோட்டுகிற பொறுப்பை தந்தை எனக்கு கொடுத்திருந்தார். அப்பொழுதெல்லாம் மீனவர்கள் மத்தியிலே, மீன் பிடிக்கிறவர்களுக்கு மத்தியிலே இருந்தபடியால் என் உடம்பிலே மச்ச கந்தம் வீசும். கந்தம் என்றால் வாசனை, மச்சம் என்றால் மீன். என் உடம்பு முழுவதும் மீன் வாசனை வீசிக்கொண்டிருந்தது. எனக்கு தந்தை வகுத்து தந்த வேலை, ஒரு படகிலே யமுனையை கடக்க விரும்புகிறவர்களை ஏற்றிக்கொண்டு மறுகரையிலே இறக்குவது. இதுதான் என் வேலை. ஒரு நாள் மாலை பொழுது ஆகாயம் எல்லாம் இருண்டு மேகம் நிறைந்து கருத்து போய்விட்டது. கடும் மழை பெறப்போகிற சாயல், மின்னல் இடி முழங்க ஆரம்பித்து விட்டது.
என் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக யமுனை நதிக்கரையிலே நான் படகோடு இருக்கிறேன். அப்பொழுது ஒரு பெரிய முனிவர் வந்தார். அவருக்கு பராசரர் என்று பெயர். பெரிய ரிஷி. வந்தவர் ஏதோ அவசரப்படுகிறார். மகளே, என்னை மறுகரையிலே கொண்டு போய் விடுகிறாயா விடுகிறாயா என்று கேட்கிறார். யமுனையிலே வெள்ளம் பாய்கிறது. மழை, இடி, முழக்கம், என்னவென்று செய்வதென்று தெரியவில்லை. சுவாமி, இந்த நிலையிலே படகிலே போவது புத்திசாலித்தனம் இல்லையே என்று கேட்டேன். இல்லை, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் மறுகரையிலே விடு விடு என்று அவர் அவசரப்படுகிறார். முனிவருடைய வார்த்தையை மீற முடியுமா? சரி என்று சம்மதித்து, சுவாமி படகிலே ஏறுங்கள், முயற்சிக்கிறேன் என்றேன். படகிலே ஏறி நானும் அவரை கொண்டு போகலாம் என்று போனால் பெரும் சுழிகள். படகு சுற்றுகிறது, நகருகிறது இல்லை. முனிவரும் அவசரப்படுகிறார். மகளே, படகை சீக்கிரமாக ஓட்டு ஓட்டு என்கிறார். என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சுவாமி, இவ்வளவு அவசரப்படுகிறீர்களே ஏன் என்று கேட்டேன். மகளே, மிக உயர்ந்த 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்தம் இன்னும் சில வினாடிகளில் வரப்போகிறது. அந்த வினாடியிலே உட்பவிக்கின்ற ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு பெரும் நன்மை செய்யும், பெரும் நன்மை செய்யும். அதனாலே இந்த நேரத்திலே ஒரு சந்ததி விருத்தி பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்கி உலகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் வந்தேன். ஆனால் இந்த வெள்ளத்திலே நானும் நீயும் மாட்டிக்கொண்டோம். மறுகரையிலே போனால் நான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு குழந்தையை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உண்டாக்கி உலகத்திற்கு நன்மை செய்யலாம் என்று நினைத்தேன். ஒரு வழியும் இல்லை. இப்பொழுது நடு ஆற்றிலே மாட்டிக்கொண்டோம். அந்த முகூர்த்தம் கழியப் போகிறது. நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இவள் கேட்டாள், கன்னிப்பெண் அல்லவா? இவள் கேட்டாள், சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். என்னால் படகை நகர்த்த முடியவில்லை. பெண்ணே, அதுவல்ல, இனி நேரமாகிவிட்டது. உன்னை சேர்ந்து அந்த புதல்வனை நான் உற்பத்தியாக்குவதற்கு நீ எனக்கு சம்மதம் தர வேண்டும். அவள் நாணத்திலே சிவந்தாள். சுவாமி, இது என்ன வார்த்தை? ஒரு இளம்பெண்ணை நோக்கி கேட்கிற வார்த்தையா? பெண்ணே, நான் இன்ப நோக்கத்திலே இதை கேட்கவில்லை, என்னுடைய ஆசையிலே இதை கேட்கவில்லை. ஒரு பிள்ளை வரப்போகிறான், இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு இந்த உலகை காக்கிற காரியத்தை செய்ய போகிறான். அந்த பிள்ளைதான் வேதவியாசன். அவன் வகுத்த வேதம்தான் இன்று வரை உலகத்தை காத்து கொண்டு நிற்கிறது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் வேதம் சாகாமல் நிற்கிறது என்றால் அவன் வகுத்த வகுப்பினாலே நிற்கிறது. இந்த பாரத கதை நிற்கிறது. ஒரு உயர்ந்த காரியத்தை செய்கிற பிள்ளை வரப்போகிறான். அதனாலே கேட்கிறேன், எனக்கு இச்சை என்று ஒன்று கிடையாது. நீ இந்த நேரம் சம்மதிக்காவிட்டால் அந்த முகூர்த்தம் கடந்துவிடும். அப்படி ஒரு பிள்ளை இல்லாமல் இந்த உலகம் அநியாயமாக போக போகிறது. நீ சம்மதிக்க வேண்டும் என்று கேட்டார். மறுவழி இல்லை, உடன்பட்டேன். அவர் என்னோடு சேர்ந்த உடனேயே ஒரு புதல்வன் வந்து வெளியிலே வந்தான். அந்த புதல்வனுக்கு வியாசன் என்று பெயர். அந்த வியாச பிள்ளை வெளியிலே வந்தது, என்னை வணங்கியது. தாயே, உனக்கு பிள்ளையாக நான் எந்த கடமையும் செய்ய முடியாது. தந்தை படைத்த நோக்கம் வேறு. ஆகவே அந்த நோக்கத்திற்காக தவம் செய்ய போகிறேன். ஆனால் ஒன்று, என்றைக்கு நீ என்னை வர வேண்டும் என்று விரும்பி அழைத்து நினைக்கிறாயோ அந்த நிமிடம் உனக்கு முன்னாலே நான் நிற்பேன். இதை சொல்லிவிட்டு வியாசன் போய்விட்டான். அந்த சந்ததியே முனிவர் சந்ததி. பராசரர், பராசரர் மைந்தர் வியாசர், வியாசர் மைந்தர் சுகர். அது இதை விட கட்டிக்கார பிள்ளை சுகமா முனிவர். பிறந்த நாள் தொடக்க நிர்வாணமாகவே இருந்தார். இளமை எய்திய பிறகு நிர்வாணமாகவே சுகர் இருந்தார். தந்தையை விட பெரிய ஞானி. ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையிலே தந்தையும் மகனுமாக போகிறார்கள். வியாசரும் சுகரும் போகிறார்கள். வியாசர் முன்னே போகிறார், சுகர் பின்னே போகிறார். ஒரு ஒற்றையடி பாதை போல ஒரு பாலம் போட்டிருந்தார்கள் அந்த ஆற்றுக்கு. வியாசர் முன்னே போனார். அந்த ஆற்றிலே பல பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள், இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். வியாசர் வயதானவர். அவரை கண்டவுடனே அந்த பெண்கள் எல்லாம் ஆடையை எடுத்து மறைத்துக் கொண்டார்கள். இதை கடைக்கண்ணாலே வியாசர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். அவருக்குள்ள நினைப்பு, 16 வயது பையன் பின்னாலே வரப்போறானே, அதுக்கு நிர்வாணத்திலே வரப்போறானே, இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்ய போறார் என்று நினைத்து திரும்பி பார்த்தால் சுகமா முனிவர் வருகிறார். அந்த பெண்கள் எந்த கவலையும் இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாசருக்கு புரியவில்லை. அந்த பெண்களை பார்த்து கேட்டார், கிழவனான என்னை பார்த்து நாணப்பட்டீர்களே, இளைஞனான அவனை பார்த்து உங்களுக்கு நாணம் பெறவில்லையே என்ற உடனே அவர் சொன்னார், அந்த பெண்கள் சொன்னார்கள், முனிவரே, நீங்கள் எவ்வளவு பெரிய ரிஷியாக இருந்தாலும் காமக்கூறுகள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றன. சுகனுடைய மனதிலே அது எதுவும் இல்லை, அதனால் எங்களை அது பாதிக்கவில்லை என்றார். இதெல்லாம் உயர்ந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட முனிவர். சுகர் ஒரு இடத்திலே உட்கார மாட்டாராம். சுகமா முனிவரை பற்றி சொல்லுகிற பொழுது புராணங்களில் சொல்வார்கள், இப்படி ஒரு சீட்டில் உட்கார மாட்டாராம், நடந்து கொண்டே இருப்பாராம். ஏனென்றால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் அந்த இடத்திலே ஒரு விருப்பம் உண்டாகி விடுகிறது.
செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். இந்த இருக்கையில் பாருங்க, இப்போ இதில் நான் உட்கார்ந்துருக்கேன் அல்லவா, இப்போ 5 நாள் உட்கார்ந்து விட்டேன். நாளைக்கு இந்த சேரை மாற்றி பாருங்க, எனக்கு பேச்சு வராது. ஏனென்றால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே அதில் ஒரு பிடிப்பும் பற்றும் வந்து விடுகிறதல்லவா. அப்படி பற்று வரக்கூடாது என்பதற்காக ஒரு இடத்திலே உட்காராமல் திரிந்தவர் சுகருடைய தந்தை வியாசர். இந்த பிள்ளை வணங்கி சொல்லிவிட்டு போய்விட்டது. பராசரர் பார்த்தார், இவள் மச்சகந்தம் வீசிக்கொண்டிருந்தவள். பெண்ணே, நீ எதற்கும் கவலைப்படாதே, உன் வாழ்க்கை அநியாயமாகிவிட்டது என்று கவலைப்படாதே, அதற்கு நான் விடமாட்டேன். நீ மீண்டும் கன்னித்தன்மை கொள்வாய். ஒன்று. இரண்டாவது, உன் உடலிலே வீசிய இந்த மச்சகந்தம் இனி பரிமள கந்தமாக வீசும். ஒரு யோசனை தூரத்துக்கு அந்த கந்தம் வீசும். இவற்றை உனக்கு நான் வரமாக தருகிறேன் என்று விட்டு பராசர முனிவரும் போய்விட்டார். இப்போ இந்த கதையை சொல்லுகிறாள் இந்த பெண், சத்தியவதி சொல்லுகிறாள், மகனே, இது என்னுடைய இளம் வயதில் நடந்த கதை என்றுதான் உனக்கு மனம் விட்டு சொல்லுகிறேன். இப்பொழுது நீ சொல்லுகிறாய் அல்லவா, ஒரு ரிஷியை கொண்டு நம் சந்ததியை விருத்தி செய்வோம் என்பதற்கு சம்மதம் தெரிவித்தாய் அல்லவா. தாய் என்ற வகையிலே உனக்கு அண்ணனாகிறான் வியாசன். அந்த முனிவனை ரிஷியை அழைத்து நாம் அந்த சந்ததியை விருத்தி செய்தால் என்ன என்று அவள் கேட்டாள். பீஷ்மரும் சம்மதித்தார். பெரிய ரிஷி அவர் சந்ததியை விருத்தி செய்வதானால் எனக்கு சம்மதமே, நான் அதற்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் என்றார் பீஷ்மர். இவள் வியாசரை நினைத்தாள். வியாசர் முன்வந்து நின்றார். ஒரு கிழத்தோற்றம், தபத்தினாலே மெலிந்த உடம்பு, அருளொளி இருந்ததே தவிர முகத்திலே உலகத்தை ரசிக்கப்படுகிற அந்த கவர்ச்சி இல்லை. முன்னாலே நின்று தாயை வணங்கினார். அம்மா, இதுவரை என்னை நினைக்காத நீ இன்றைக்கு நினைத்தாயே, உனக்கு என்னாலே என்ன காரியமாக வேண்டும் என்று கேட்டார். சத்தியவதி சொன்னாள், மகனே, எனக்கு ஒரே ஒரு காரியம். நான் இந்த குடும்பத்திலே நான் திருமணம் செய்து வந்தேன், விசித்திர வீரியனை பெற்றேன். இப்பொழுது அந்த சந்ததி பிள்ளைகள் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் சந்திர வம்சம் நிற்கிறது. சந்தனு மகாராஜா இறந்து விட்டார், சித்திராங்கதன் இறந்து விட்டான், விசித்திர வீரியன் இறந்து விட்டான். இந்த குலம் விருத்தி இல்லாமல் போகப் போகிறது. நீதான் துணை செய்ய வேண்டும். தர்மசாஸ்திரங்கள் சொல்கின்றன அல்லவா, உயர்ந்த ரிஷிகளை கொண்டு இனத்தை விருத்தி செய்யலாம் என்று. ஆகவே நீ என்னுடைய மருமகள்களாகிய அம்பிகை அம்பாலிகையோடு சேர்ந்து புத்திர விருத்தி செய்து கொடுக்க வேண்டும். வியாசர் மகிழவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. தாயே, அது உன் கட்டளையானால் நான் செய்கிறேன். அதிலே அவருக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. தாயே, அது உன் கட்டளையானால் செய்கிறேன். ஆனால் உன் மருமகள்கள் என்னை விரும்பி ஏற்க வேண்டும். அதற்கு நீ சம்மதம், அவர்களிடம் கேள். சம்மதமாக இருந்தால் நான் புத்திர உற்பத்தி செய்கிறேன். நான் அவர்களை சம்மதிக்க வைக்கிறேன் என்று விட்டு சத்தியவதி போனாள். அம்பிகை அம்பாலிகையை கூப்பிட்டாள், மருமகள் மாரை கூப்பிட்டாள், நிலைமையை சொன்னாள். நாம் எப்பொழுது ஒரு வீட்டுக்கு மருமகளாக வருகிறோமோ அந்த சந்ததியை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடமும் உண்டு. என் மகன் இறந்து போய்விட்டான், என் கணவன் இறந்து போய்விட்டான், இந்த சந்ததிக்கு இனி பிள்ளைகள் வளர வாய்ப்பில்லை. பீஷ்மனை கேட்டேன், அவன் சம்மதிக்க மாட்டேன், திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆகவே நீங்கள் தான் துணை செய்ய வேண்டும். உயர்ந்த ரிஷிகளை கொண்டு சந்ததி விருத்தி செய்யலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனாலே வியாச முனிவரை கொண்டு நம் சந்ததியை விருத்தி செய்ய வேண்டும் என்று நானும் பீஷ்மனும் முடிவு செய்திருக்கிறோம். மருமகளே, நீங்கள் தான் அதற்கு உடன்பட வேண்டும். வியாசனை அனுப்பி வைப்பேன். நீங்கள் நம் சந்ததி விருத்திக்காக உங்கள் கணவனாகிய விசித்திர வீரியனை நினைத்து கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று கேட்டாள். தயங்கிய பிறகு 2 மருமகளும் ஒத்துக்கொண்டார்கள். இப்போ வியாசனிடம் சத்தியவதி சொல்கிறாள், முதல் மருமகளாகிய அம்பிகையிடம் செல். வியாசர் போகிறார். அம்பிகையினுடைய அறைக்கு போகிறாள். நடுக்கத்தோடு இருக்கிறாள் அம்பிகை. அவள் மென்மையான பெண், கணவனை காதலித்தவள், உண்மையான விருப்பம் கொண்டவள். கணவனை தவிர வேறு ஆடவனையும் மனதாலே கூட நினைக்காதவள். இந்த அரச வம்சத்திலே வந்துவிட்டேனே, மாமியார் சொல்கிறாளே, அவள் சொல்லுகிறது தர்மத்துக்கு உட்பட்டதாயிற்றை என்று உடன்பட்டவள் நடுங்கிக் கொண்டு இருக்கிறாள் அந்த சபையிலே, அவளுடைய அந்தப்புறத்திலே. வியாசரை பார்க்க கூட அவளுக்கு விருப்பமில்லை. கணவனையே நினைத்திருந்தவளுக்கு வியாசரை பார்க்க கூட விருப்பமில்லை. வியாசர் உள்ளே நுழைந்தார். தலை கவண்டி இருந்த இந்த அம்பிகை நிமிர்ந்து பார்த்தாள். வியாசருடைய அந்த விரத தோற்றம் விகாரத் தோற்றமாக அவளுக்கு பட்டது. எலும்புகள் தள்ளி அழுக்குடம்போடு, விரதம் இருந்த அழுக்குடம்போடு சடைகள் பொங்க அவர் நிற்கிற காட்சியை கண்டவுடனே அம்பிகை நடுநடுங்கி போனாள். அந்த தோற்றத்தை கூட அவளாலே பார்க்க முடியவில்லை. கண்களை இறுக மூடிக்கொண்டாள்.
வந்த வியாசர் இது பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் அவளோடு சேர்ந்தார். சேர்ந்து விட்டு வெளியிலே வருகிறார். சத்தியவதி நிற்கிறாள். மகனே என்னுடைய சந்ததி விருத்தியாகுமா? அம்மா உன்னுடைய சந்ததி விருத்தியாகும். அவள் கணவனை நினைந்து என்னோடு சேர்ந்தாள். ஆனால் என்ன ஒரு தவறு, என்னை கண்ட பயத்திலே கண்களை மூடிக்கொண்டால். அதனாலே அவளுக்கு பிறக்கப் போகிற பிள்ளை குருட்டு பிள்ளையாக பிறக்கும். குருட்டு பிள்ளையாக 1000 யானை பலத்தோடு இருப்பான், ஆனால் குருட்டு பிள்ளையாக இருப்பான். திருதராட்டிரன் எங்கும் யுத்தம் செய்ததாக மகாபாரதத்திலே கதை இல்லை. ஆனால் பெரும் பலசாலி. அது எப்படி தெரிகிறது என்றால், கடைசியிலே கொண்டு வந்து வில்லிபுத்தரார் அதை நிறுவுவார். போர் முடிந்து விட்டது, எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள், 100 பிள்ளைகளும் தொலைந்து போய்விட்டன. இப்போ பஞ்சபாண்டவர்களிலே பக்கத்திலேயும் எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள். அந்த 5 மிச்சம் உபபாண்டவர்களையும் கொன்று விட்டார்கள். எல்லாம் கண்ணனுடைய விளையாட்டு. அவன் வேலை இனித்தான் ஆரம்பமாகும். இன்டர்வலுக்கு பிறகுதான் வருவான். இப்போ அந்த 5 பேர் வருகிறார்கள். ரொம்ப கவலையோடு இருக்கிறான் திருதராட்டிரனும் காந்தாரியும். பெரிய தந்தையிடம் வணக்கம் பண்ண வேண்டும், நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எல்லாரும் வருகிறார்கள். துரியோதனனுடைய தொடையிலே அடித்து கொன்றான் வீமன் என்ற செய்தி தெரிந்து அவனுக்கு கடும் கோபம் திருதராட்டிரனுக்கு. ஒவ்வொருவராக வந்து பெரியப்பா காலிலே விழுந்து கும்பிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும், சூழ்நிலை இப்படி ஆயிற்று என்று தர்மன் கும்பிட்டு விட்டு போயிட்டான். ஒவ்வொருவராக கும்பிட்டு விட்டு போயிட்டான். இந்த வீமன் வரட்டும் என்று பார்த்திருந்தான். யாரு? இந்த திருதராட்டிரன். கிருஷ்ணனுக்கு இது தெரிந்து விட்டது. இது பின்னுக்கு வருகிற கதை. கிருஷ்ணனுக்கு தெரிந்து விட்டது. என்ன செய்தார்? இந்த வீமனுடைய அந்த டேர்ன் வர்ற பொழுது, அந்த சந்தர்ப்பம் வர்ற பொழுது வீமனை நகர்த்தி இரும்பாலே செய்த ஒரு பொம்மையை தள்ளிவிட்டார். மகனே நீயும் வந்து விட்டாயா என்று கட்டி பிடித்தான். வேணுமென்றே கட்டி பிடித்தான் திருதராட்டிரன். அந்த இரும்பு பொம்மை தூள் தூளாக நொறுங்கி போய்விட்டது. அன்றைக்கு மட்டும் கண்ணன் அந்த இரும்பு பொம்மையை தள்ளி வீமனை நகர்த்தி இருக்காவிட்டால் பஞ்சபாண்டவர்களே வீமன் இறந்திருப்பான் என்பது மகாபாரத கதையினுடைய முடிவு. அவ்வளவு பலசாலி இந்த திருதராட்டிரன். 1000 யானை பலத்தோடு ஒரு பிள்ளை பிறப்பான், குருடனாக இருப்பான் என்றதும் சத்தியவதி மீண்டும் கவலை கொண்டாள். ஐயோ இப்படி ஆயிற்றே, நான் என்ன செய்வேன் என்று வருந்தினாள். மீண்டும் வியாசனை வேண்டினாள். சுவாமி என்னுடைய மற்ற மருமகளோடு சேர்ந்து இந்த குலம்பிருத்தி ஆகத்தக்க ஒரு பிள்ளையை தர வேண்டும். சரி அம்மா தருகிறேன். அம்பிகைக்கு பிள்ளை பிறந்து விட்டது. இப்பொழுது அம்பாலிகையிடம் அனுப்புகிறாள். அம்பாலிகையும் சம்மதித்து இருந்தாள். மாமியார் சொல்கிறாள் அந்த சந்ததியை விருத்தி செய்வது இந்த குலத்துக்குள்ளே வந்த எனக்கு கடமை என்று நினைத்து கொண்டு சம்மதித்து இருந்தாள். படுக்கை அறையிலே இருக்கிறாள். வியாசர் வந்தார். இவள் கண்ணை மூடவில்லை. பார்த்தாள், திறந்து பார்த்தாள். வியாசருடைய தோற்றத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய அரசகுமாரன், அவனோடு சித்திராங்கதனோடு விஸ்திர வீரியனோடு வாழ்ந்தவள். அவனை நினைத்து கொண்டு இருந்தவளுக்கு கண்முன்னே வியாசர் வந்ததும் வியாசருடைய தோற்றத்தை கண்டதும் பயந்து போனாள். பயந்தவளுடைய உடம்பு, கண்ணை மூடவில்லை, உடம்பு அப்படியே வெளிரி போயிற்று. அந்த பயத்திலே உடம்பு அப்படியே அவளுக்கு வெளிரி போய்விட்டது. அந்த நேரம் வியாசர் சேர்ந்தார், வெளியிலே வந்தார். சத்தியவதி கேட்டால், இப்பொழுதாவது என் குலவிருத்திக்கு பிள்ளை பிறக்குமா? பிறக்கும். ஆனால் உன்னுடைய 2வது மகளும் ஒரு தவறு செய்தாள். என்ன தவறு செய்தாள் என்றவனா, என்னை கண்ட உடனே உடல் முழுவதும் அவளுக்கு வெளிரி போயிற்று. ஆகவே பிறக்கப் போகிற உன் பிள்ளை, அடுத்த பிள்ளை வீரனாக பிறப்பான், அழகனாக பிறப்பான். ஆனால் அவன் உடல் முழுவதும் வெளிரிய பாண்டு நோய் அவனுக்கு இருக்கும். அவன் பாண்டு என்று பெயர் பெறுவான். ரொம்ப மனவருத்தப்படுகிறாள் சத்தியவதி. முதல் பிள்ளை குருடன், 2வது பிள்ளை பாண்டு நோயோடு பிறக்கப் போகிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெள்ளை உடம்போடு பிறக்கப் போகிறானே, இன்னொரு பிள்ளை பெற்றால் என்ன என்று நினைத்தாள். வியாசரை கேட்டாள், மகனே எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடு, இன்னொரு குழந்தை இந்த சந்ததியின் விருத்திக்கு தர வேண்டும், அம்பிகையை சேர்ந்து இன்னொரு குழந்தை தர வேண்டும். இப்பொழுது வியாசர் சற்று சினந்தார். அம்மா இது என் வேலை அல்ல, தவம்தான் என் வேலை. அதிலிருந்து அவர் தகுதி தெரியுதா உங்களுக்கு? இப்ப கேட்டா என்னாகும்? வியாசர் சொல்லிட்டார், இது என் வேலை இல்லையம்மா, தவன்தான் என் வேலை. நீ கேட்டதற்காக அந்த சந்ததி விருத்திக்கு நான் துணை செய்தேன். பெற்றதாயாகிய நீ என்னிடம் எதுவும் கேட்டதில்லை, இன்றைக்கு கேட்கிறாய். ஆகவே 3ஆம் தரமும் நான் இதற்கு சம்மதிக்கிறேன். ஆனால் இனி ஒரு தரம் நீ என்னை இதற்கு கேட்காதே. இனி ஒரு தரம் என்னிடம் நீ இதை கேட்காதே.
மகனே, நான் இனி ஒரு தரமும் கேட்க மாட்டேன், இந்த முறை மட்டும் என் சந்ததி விருத்திக்குரிய ஒரு பிள்ளையை, அறிவாளியான ஆற்றல் உள்ள பிள்ளையை கொடு என்று அம்பிகையிடம் பேசி சம்மதிக்க வைத்து அனுப்பினாள். ஆனால் அம்பிகையாலே உடன்பட முடியவில்லை. மாமியார் தொல்லை பெருந்தொல்லையாயிற்று என்று நினைத்தாள். உடன்பட முடியவில்லை. இந்த முனிவரை சேருவதா, அந்த பெரிய மகாராஜாவோடு வாழ்ந்த நான் இந்த முனிவரை சேர்வதா என்று நினைத்தாள். மாமியாருக்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை, சம்மதித்தாள். வியாசரை வர சொல்லிவிட்டு தன் வீட்டிலே இருந்த ஒரு தாசி பெண்ணை கூப்பிட்டாள். கூப்பிட்டு சொன்னாள், இப்போ அந்த முனிவர் வருவார், நீ முகம் தெரியாமல் என்னை போல வேஷம் போட்டு என் நகைகளை பூண்டியிரு, அவர் உன்னை சேர்ந்து விட்டு போகட்டும், எனக்கு தொல்லை நீங்கிற்று என்றாள். அந்த பெண் நினைத்தாள், அவள் தாசி பெண், இவ்வளவு பெரிய ஒரு மகா ரிஷியோடு சேருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே என்று நினைத்தாள். அவளுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு ரிஷியோடு சேருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே என்று நினைத்தாள். தாயே, நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிறேன் என்று இருந்தால் வியாசர் வந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த பெண் அவரை வணங்கி பூஜை செய்து அன்போடு அவரிடம் சேர்ந்தாள். இப்போ வியாசர் வெளியில் வருகிறார். சத்தியவதி கேட்டால், என்ன நடந்தது மகனே என்றாள். அம்மா, உன்னுடைய ஆசை இப்பொழுதும் நிராசையாய் போயிற்று. உன் மூத்த மருமகள் அம்பிகை தான் என்னோடு சேர தயங்கி ஒரு தாசி பெண்ணை அனுப்பி வைத்தாள். அவளோ என்னை பணிந்து வணங்கி அன்போடு சேர்ந்தாள். அதனாலே அவளுக்கு ஒரு உத்தமமான குழந்தை பிறக்கப் போகிறான். அந்த குழந்தை யார் என்று கேட்டால், யமதர்மனுடைய அவதாரமாக இருக்க போகிறான். யமதர்மனுடைய அவதாரமான ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அவனுக்கு விதுரன் என்று பெயர் வரும். 3 பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள். வியாசராலே அந்த வம்ச விருத்தி ஆகிறது. ஒன்று திருதராட்டிரன், அடுத்தது பாண்டு, அடுத்தது விதுரன். விதுரன் பெரிய ஞானி. பாரதியார் பாஞ்சாலி சபதம் படிக்கிற பொழுது அதை நான் படித்துவிட்டு அந்த விதுரன் பகுதி வருகிற பொழுதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். அதர்மம் நிகழ்கிற பொழுது அந்த அந்த வம்சத்திலே தாங்காமல் துடித்தவன் விதுரன் தான். பாஞ்சாலியை கொண்டு வந்து துயிலூறுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அதுக்கான நியாயம் சொல்லி என்னமோ பீஷ்மர் எல்லாரும் உடன்பட்டு விடுகிறார்கள். விதுரனாலே அதை ஏற்க முடியவில்லை. பிச்சேறியவன் போலே அந்த பேயனும் துயிலினை உரியலுற்றான். அச்சோ தேவர்களே என்று அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். துயிலை பிடிச்சு இழுக்க தொடங்கினோனே அது தாங்க முடியலையாம் விதுரைக்கு. அப்படி தலையில கைய வச்சான் விதுரன். அச்சோ தேவர்களே என அலறி அவ்விதுரனும் தரை சாய்ந்தான். அவ்வளவு உத்தமமானவன் அப்படி ஒரு பிள்ளை. ஏனென்றால் அது தர்மதேவதையினுடைய அவதாரம். அதை பின்னுக்கு பாரதத்திலே சொல்வார்கள். ஏன் அவன் தர்மதேவதையினுடைய அவதாரமாக வந்தான் என்றால் அதுக்கு ஒரு கதை இருக்கிறது. பாரதத்துக்குள்ளே கதைக்குள்ளே கதை. மாண்டவியர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அதை மட்டும் சொல்லுகிறேன், அது தெரிந்திருக்க வேண்டிய கதை. மாண்டவியர் என்று ஒரு முனிவர் இருந்தார். பெரிய ரிஷி. ஆசிரமத்திலே மாணவர்களோடு சேர்ந்து அவர் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு நாள் அவர் இருந்த நாட்டினுடைய அரசனுடைய அரண்மனையிலே ஒரு திருடன் போய் திருடி விட்டான். களவெடுக்கிறவன் அரண்மனையிலையும் திருடுவான். அரண்மனையிலே போய் திருடி விட்டான். திருடி கொண்டு பொருளை கொண்டு ஓடி வந்தான். வீரர்கள் கண்டுவிட்டார்கள். அவனை துரத்தி கொண்டே வந்தார்கள். தப்புவதற்கு வழியில்லாமல் ஓடி வந்த இந்த திருடன் இந்த மாண்டவியருடைய ஆசிரமத்துக்குள்ளே புகுந்தான். இது ரொம்ப நுட்பமான, நான் தானே சொன்னேனே மகாபாரதத்துக்குள்ளே எல்லாம் உண்டு. இதில் ஒரு பெரிய படிப்பினை உள்ள கதை என்றபடியால் தான் இந்த கதையை சொல்லுகிறேன். கட்டாயம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கதை. ஓடி வந்தான் திருடன். இந்த ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து விட்டான். முனிவர் அப்படியே தியானத்தில் இருக்கிறார். சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்றான். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் அவ்வளவு கடுமையான தியானத்திலே இருக்கிறார். தப்புவதற்கு வழியிலே அம்பிட்டால் தன்னுடைய கழுத்தை வெட்டி விடுவார்கள். என்ன வழி செய்வதென்று பார்த்த இந்த திருடன் என்ன செய்தான், பெரிய நகை முடிச்சு, அரண்மனையிலே எடுத்த நகைகள் அப்படியே கொண்டு வந்து அந்த முனிவருக்கு பின்னாலே வச்சுட்டு அவன் பின்கதவு வாயிலாக ஓடிவிட்டான். ஓடி வந்தார்கள் இந்த படை வீரர்கள். நேராக வந்தார்கள். அரண்மனையிலே அந்த ஆசிரமத்திலே யாரும் இல்லை. இவர்தான் தியானத்திலே இருக்கிறார். முனிவரே, இந்த பக்கம் யாராவது வந்தார்களா என்று கேட்டார்கள். அவர் தியானத்திலே இருக்கிறவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படியே மௌனமாக தியானத்திலே இருக்கிறார். முனிவரே, உங்களைத்தான் கேட்கிறோம், யாரும் இந்த பக்கம் வந்தார்களா? திருடர்களை கண்டீர்களா? அவர் அசையவில்லை, அப்படியே இருக்கிறார். உடனே இந்த படைத்தலைவன் சொன்னான் மற்றைய படை வீரர்களுக்கு, இவனையே பார்த்தா கள்ளன் மாதிரி தான் இருக்கிறது. பிடிக்கிறவனுக்கு நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சா பிடிக்கிறான். இவனை பார்த்தாலே கள்ளன் மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இவனை சுற்றி இந்த ஆசிரமத்தை தேடுங்கள் என்றான்.
உடனே அவர்கள் எல்லாம் தேடினார்கள். முனிவருக்கு பின்னாலே இந்த நகை மூட்டை கிடந்தது. முனிவருக்கு பின்னாலே நகை மூட்டை கிடந்தது. இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கள்ளனை பிடிச்சுட்டார்களா, இவனுக்கு கேஸ் முடிஞ்சா போதும், அவ்வளோதான் இவன் பிரச்சனை, நான் நீதிபதியை வச்சு சொல்லப்படாது. பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே ஓடி வந்தான். இவன் அரசன் சொன்னா ஒரு பாராட்டு கிடைக்கும். திருடனை பிடிச்சுட்டேன் அரசே, நம்ம அரண்மனையிலே வந்து துணிஞ்சு களவெடுத்தானே, அவனை பிடிச்சுட்டேன். அரசனுக்கு கடும் கோபம். அங்க இங்க களவெடுத்தா பரவாயில்லை, இங்க வந்தே களவெடுக்கிறானே, போலீஸ் ஸ்டேஷன்லேயே களவெடுத்த மாதிரி. பிடித்து விட்டீர்களா? நிச்சயமாக தெரியுமா அவன் திருடன் என்று? நிச்சயமாக தெரிகிறது, அவனுக்கு பக்கத்திலே இருந்தே அவ்வளவு நகையும் கைப்பற்றி விட்டோம் என்றார்கள் இவர்கள். அப்படியானால் வேறு விசாரணையே வேண்டாம், அவனை கழுவேத்துங்கள் என்றான். கழுவேத்துறது என்று அந்த காலத்திலே தமிழர்கள் ஒரு தண்டனை வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால், இரும்பிலே ஒரு கூரான ஆணி போல செய்வார்கள். இரும்பிலே ரொம்ப நீளமாக ஒரு இரும்பு ஆணி செய்வார்கள். பெரிய பெரிய அளவிலே செய்து குற்றம் செய்தவனை தூக்கி அந்த கூறிலே வைத்து அழுத்தி விடுவார். அந்த ஆணி அப்படியே அவன் உச்சி வழியாக வெளியிலே வரும். உயிர் உடனே போனால் சரி, அல்லது மெல்ல மெல்ல போகும். இது ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை. இப்படி பல தண்டனைகள் நம்ம அரசர்கள் நுட்பமாக சிந்திச்சு வச்சிருந்தார்கள், அதெல்லாம் சொல்லப்படாது. கழுவேத்துங்கள் என்று சொன்ன உடனே இந்த போர் வீரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போனார்கள் முனிவரை, வாருங்கள் உங்களை கழுவேத்த வேண்டும் என்றால், அவர் அப்பவும் தியானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு உயிர் உடம்புல இல்லை, அங்கே மேலே போய்விட்டது. அவரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தியானத்தில் இருக்கிறவரை அப்படியே தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த கழு ஆணியிலே மேலே கொண்டு போய் அவரை வைத்து அழுத்தி விட்டார்கள். உச்சி வழியாக ஆணி வந்து விட்டது. தியானத்தில் இருந்தபடியால் அவருடைய உயிர் போகவில்லை, அப்படியே இருக்கிறார். ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று, ஒரு வாரம் ஆயிற்று, அவருடைய உயிர் போகவில்லை. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவினவுடனே, ஒரு வாரமாக கழிவிலே ஒரு சாமியார் உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு இதுதானே வேலை. இந்த செய்தி அரசனுக்கு போயிட்டு அவன் பதறினான். என்னது, ஒரு வாரமாகி ஒருவருடைய உயிர் போகவில்லையா? தியான ரூபத்திலே இருக்கிறாரா? ஐயோ, நான் தவறளித்து விட்டேனே என்று அவன் நீதியுள்ள அரசன் ஓடி வந்தான். மாண்டவியர் அப்படியே இருக்கிறார். காலிலே விழுந்து இந்த அரசன் கதறினான், சுவாமி, நான் தவறிழைத்து விட்டேன், இந்த வீரர்களுடைய சொல் கேட்டு நான் தவறிழைத்து விட்டேன். நீங்கள் தான் திருடன் என்று வந்து சொன்னார்கள், உறுதியாக நான் விசாரித்திருக்க வேண்டும், விசாரிக்கவில்லை, கையும் மையுமாக பிடித்து விட்டபடியால் இனி விசாரணை தேவையில்லை என்று நினைத்து கழுவேற்றுங்கள் என்றேன். அந்த பாவிகளுடைய சொல் கேட்டது என் தவறுதான், கழுவேற்றி விட்டு உங்களை இப்படி வைத்து விட்டார்களே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று அழுதான் அரசன். மாண்டவியர் கண் திறந்தார். மகனே, உன்மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, நீ செய்தது தவறுதான், ஆனால் கோபம் இல்லை. உறுதியாக அவர்கள் சொன்னபடியால் நீ நம்பிவிட்டாய். என்னுடைய கோபம் எல்லாம் வேறொருவரிடம் இருக்கிறது, நீ விலகு என்றார். அரசன் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முனிவர் கண் திறந்து பார்த்தார், கழுவிலே இருக்கிறார். அவருக்கு கோபம் வந்தது. யமதர்மனே இங்கே வா என்றார். யமதர்மனே இங்கே வா என்றார். யமதர்மன் ஓடி வந்து நிற்கிறான். அந்த முனிவருடைய பலத்துக்கு பயந்து யமதர்மன் ஓடி வந்து நிற்கிறான். யமதர்மனே இங்கே வா, உனக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? தர்மன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தர்மத்தை செய்ய வேண்டியவன் நீ. உன் ஒருவனிடம்தான் தர்மம் அசையக்கூடாது. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவனுடைய கடமையை செய்வான், விடமாட்டான். போகண்டா போகத்தான் வேணும், நிற்கிறதுனா நிற்கத்தான் வேணும். அப்படிப்பட்டவன் நீ. அதனால் தான் உனக்கு யமதர்மன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீ என்னை எப்படி இந்த கழுவேற்ற முடியும்? அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு பாவம் செய்தவனுக்குத்தான் அந்த தண்டனை கிடைக்கும். நான் இந்த கழுவில் ஏற்றும்படி என்ன, நான் பிறந்த நாள் தொடக்கம் இறைவனை வழிபடுகிறேன், பூஜை செய்கிறேன், நல்லவர்களோடு சேர்ந்திருந்தேன், தவம் செய்தேன், யோகம் செய்தேன். பிறந்த நாள் தொடக்கம் நான் இப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த காலம் தொடக்கம் இப்படித்தான் இருக்கிறேன். யாருக்கும் நான் துன்பம் செய்யவில்லை. என்னை எப்படி கழுவில் ஏற்றும்படியான விதியை எனக்கு எப்படி நீ அமைத்தாய்? யமனே, நீ சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை சபிப்பேன் என்றார் இந்த மாண்டவியர். யமன் சொன்னான், முனிவரே, கோபிக்காதீர்கள், நீங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லையா? எனக்கு தெரிந்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை. நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் நினைவை பின்னோக்கி நகர்த்துங்கள். சின்ன பிள்ளையாக நீங்கள் 3-4 வயதிலே இருக்கிற பொழுது சிறுவர்களோடு அயலிலே சேர்ந்து விளையாடுவீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்றான் யமன். இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது, விளையாடுவேன் என்றார் மாண்டவியர். அப்படி விளையாடுகிற காலத்திலே ஒரு நாள் ஒரு தும்பியை பிடித்து நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அதன் பின்புறத்திலே ஒரு ஊசியை ஏற்றி நூலிலே கட்டி பறக்க விட்டீர்களே, பட்டம் பறக்க விடுவதாக பறக்க விட்டீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். மாண்டவியர் சொன்னார், ஞாபகம் இருக்கிறது. இப்படி அபாயமான விளையாட்டையெல்லாம் சில பேர் சொல்லிக் கொடுப்பார்கள். தும்பியினுடைய பின்பக்கத்திலே குண்டூசியை ஏற்றி நூல் கட்டி பறக்க விடுறது,
அது கொஞ்சம் நேரம் பறந்துட்டு செத்துப்போம். விளையாடினீர்களே, ஞாபகம் இருக்கிறது. அந்த தும்பியை அந்த ஊசி குத்தி அப்படி செய்தபடியால் தான் இன்றைக்கு கழுவேத்துகிற தண்டனை உங்களுக்கு. மாண்டவியர் சொன்னார், நிறுத்து, கைதட்டாதே. நீ நியாயம் சொல்லிவிட்டதாக நினைத்து மகிழ்கிறாயா? யமனே, ஒன்றை உனக்கு சொல்லுகிறேன், ஒரு நீதியை தெரியாமல் என்னை தண்டித்து விட்டாய். ஒரு பிள்ளை 13 வயது வரை செய்கிற நன்மை தீமை அத்தனைக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு அதனுடைய காரியத்தினாலே பாவம் வரும். எவ்வளவு பெரிய தர்மத்தை பாரதம் சொல்லுகிறது தெரியுமா? 13 வயது வரை ஒரு பிள்ளை, இப்ப நாங்கள் டீனேஜ் என்று சொல்லுகிறோமே, அந்த அதுவாக சிந்தித்து செயல்படுகிற வயது வரும் வரை அந்த பிள்ளையினுடைய செயல்களினாலே வருகிற பாவ புண்ணியங்கள் பெற்றோருக்குத்தான். நான் 5 வயதிலே இந்த விளையாட்டு செய்தேன், எனக்கு அப்பொழுது அறிவில்லை, என் பெற்றோர்கள் என்னை பாதுகாத்து தடுத்திருக்க வேண்டும், அவர்கள் தடுக்கவில்லை. இந்த தண்டனை பெற்றோர்களுக்கு நீ கொடுத்திருக்க வேண்டும், எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி பிழையான ஒரு தண்டனையை நீ எனக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா, ஆகவே நீ பூமியிலே போய் மறுபடி பிறந்து மனித வாழ்வை அனுபவிப்பாய் யமனே என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தினாலே அந்த யமனே வந்து பிறந்தான். அவனுக்குத்தான் விதுரன் என்று பெயர். நான் என்ன சொல்ல வருகிறேன்? பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனமாக வளருங்கள். இப்ப எல்லாம் ரொம்ப அந்த தொடர்பு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பு நீங்கிக் கொண்டே போகின்றது. எங்கள் பிள்ளைகளை இப்போ எங்கே சொல் கேட்கிறார்கள். அப்படி கேட்காம விட்டால் உங்கள் தவறு தான். அதை தடுத்து விடுங்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயது வரை பிள்ளையினுடைய நன்மை தீமைகளுக்கு பெற்றோரே பொறுப்பு என்பதை சொல்வதற்காக பாரதத்திலே பதிவான கதை இந்த கதை. தயவு செய்து இதை ஆழ் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வியாச முனிவருடைய துணையாலே 3 பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். கண்ணில்லாத திருதராற்றன், உடல் வெளுத்த பாண்டு, பெரும் அறிவாளியாகிய விதுரன், மூவரும் பிறந்தார்கள்.